வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கையை நெருங்கி தற்போது தமிழக டெல்டா பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. காற்று குவிதல் காரணமாக தற்போது நள்ளிரவிலிருந்து தமிழக தெற்கு டெல்டா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் மழையின் அளவு படிப்படியாக பரவலாக தமிழக கடலோர மாவட்டங்களில் பெய்யும். குறிப்பாக அடுத்த வரும் மணி நேரங்களில் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும். தற்போது நாகப்பட்டினம், வேதாரண்யம், மயிலாடுதுறை, காரைக்கால், பாண்டிச்சேரி, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது மிதமான மழையில் சற்று கனமழை பெய்து வருகின்றது. நள்ளிரவிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த காற்று குவிதல் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே நல்ல மழை பெய்து வருகின்றது. ஸோ தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி திரிகோணமலையிலிருந்து சற்று தொலைவில் இலங்கையை ஒட்டி நிலை கொண்டுள்ளதால் காற்று குவிதல் தெற்கு டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதியில் விழுவது என்பதன் காரணமாக இன்னும் பரவலான மழை இன்னும் சற்று நேரத்தில் தென் கடலோர பகுதிகள் மற்றும் வட கடலோரம், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் தென் கடலோர பகுதியில் முதலில் பெய்யும். பின்பு தென் உள் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் அந்த மழையானது கடலோர பகுதியில் பெய்து திரும்ப உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அமைப்பானது 15ஆம் தேதி வரைக்கும் இதனுடைய அமைப்பு நீடிக்கும். தற்போது கனமழையாக பெய்து வருகின்றது. ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்கள் தெற்கு டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் வட உள் மாவட்டங்கள் பொறுத்து மற்றும் தென் உள் மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்பு, ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 15ஆம் தேதி வரை தமிழகம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள பகுதிகளில் டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதியில் கனமழை பெய்யக்கூடும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மன்னார் வளைகுடா அருகே வந்து அது கன்னியாகுமரி அருகே செயலிழக்கும் என்பதால் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை கடலோர மற்றும் தெற்கு டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் ஒரு சிறப்புமிக்க மழையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது ரேடாரில் பார்த்து கொண்டிருப்பது ஒரு செயற்கைக்கோள் படம் ரேடார். இதில் பாருங்கள், இந்த காற்று குவிதல் காரணமாக கடல்லேருந்து மலை மேகங்கள் இப்போது பேஞ்சிட்ருக்கு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது மலை மேகங்கள் தான் தெரியுது. அது ஃபுல்லாக மலை மேகங்கள் தான். இந்த மலை மேகங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே பாருங்கள். இங்கே சிஸ்டம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதில் ஆன்டி கிளாக் வைக்கும்போது ஃபுல்லாக மலை மேகங்கள் தான். இது ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. தெரியுது உங்களுக்கு? பாருங்கள், டச் ஆகி பேஞ்சிட்ருக்கு. சீர்காழி, மயிலாடுதுறை, அதேமாதிரி நாகப்பட்டினம் இங்கெல்லாம் பாருங்கள் மழை பேஞ்சிகிட்ருக்கு. இப்போது கரண்ட்டாக இப்போ மழை பேஞ்சிட்ருக்கு. இன்னும் நிறைய மலை மேகங்கள் பாருங்கள் கடலில் இருக்குது. இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பரப்பளவு அதிகமாகிடும். இங்கே மட்டும் இருக்காது, ஒட்டுமொத்தமாக ஃபுல்லாக இப்போ அடுத்த தென் கடலோர மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதாவது க்ளோஸாக வர இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் அந்த ஆழ்ந்த தாழ்வு பகுதி அந்த கீழே நொச்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ரீலங்கா கிட்ட அதுக்கிட்ட நெருங்க இந்த க்ளவுட்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ளே வரும். இது சிஸ்டம் இருக்குன்றாங்க. இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே இன்னும் உள்ளே வரும். பாக் தலசந்தியில் க்ளவுட்ஸ் இன்னும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு பரவலாக மழை பெய்யும். நிறைய க்ளவுட்ஸ் கடலில் பாருங்கள், எவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் தென் கடலோர பகுதிகளுக்கும், அந்தமாதிரி வட உள் மாவட்டங்கள், வட கடலோர பகுதிக்கும். இப்போ டெல்டாவில் மட்டும் பேஞ்சிட்ருக்கு. மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் உள்ளிட்ட பகுதியில் மழை பேஞ்சிட்ருக்கு. சரிங்களா? இதுதான் இப்போ கரண்ட்டு மழைக்கான அமைப்பு. நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு நாளுக்கு சந்திப்போம்.